ஹலோ நண்பா! இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான அனிமேஷன் மூவிஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, "ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன்" அப்படிங்கிற மூவி கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா, லைவ் ஆக்ஷன்ல இப்ப தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தமிழ் டப்ல கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி எப்படி தியேட்டர்ஸ்ல வந்திருக்கு, எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா ரிவ்யூ பார்க்க போறோம். நீங்க யாராவது இந்த மூவி போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெஃபினட்டா இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு போங்க. நீங்க யாராவது இந்த மூவி பார்த்துட்டீங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் அண்ட் மனுஷங்களால வாழ்ற மாதிரி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, டிராகன் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள போந்து நிறைய விஷயங்கள் எடுக்கிறது, நிறைய தொந்தரவுகள் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்ப என்ட்ரி ஆகி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான டிராகனை பிடிச்சி அதை நம்ம ஃப்ரெண்ட்லி ஆக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டிராகனை எப்படி அடக்குறாரு, தென் அதெல்லாம் எப்படி தடுத்து அந்த உலகத்தை காப்பாத்துறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட கான்செப்ட். ஒரு படத்தோட ஒரு சிம்பிளான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மூவி எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். நீங்க ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் மூவிஸ் தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கணும், இல்ல யாரு கூட வேணா போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த மூவி எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படமெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் கொடுக்கும்போது எங்கேயாவது சொதப்பி இருப்பாங்க, கதை நல்லா இல்லாம போரிங்கா போகும். பட் இந்த மாதிரி இந்த படத்துல எதுவும் இல்லை. படத்துல ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 2 hours தான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த 2 hours பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா சூப்பராகவே இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நீங்க தியேட்டர்ல போய் டெஃபினட்டா வாட்ச் பண்ண வேண்டிய கூடிய ஒரு மூவி தான் இந்த மூவி. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த டிராகன்ஸ் எல்லாம் காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா புது விதமா இருந்துச்சு. ஒரு சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மேக்கிங்ல இருந்து கேஸ்டிங்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. எந்த ஒரு போரிங் இல்லாம அவங்க ரோல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஃபேண்டசியான ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டிராகன் வர சீன்ஸ் ஆகட்டும், ஒரு விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. எந்த விதமும் போர் இல்லாம அருமையா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா லேக் இல்லாம சூப்பராகவே இருந்துச்சு படம். யூஸ்வலா எந்த மூவி எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேக் ஏதோ ஒரு சொதப்பி இருப்பாங்க. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேக் இல்லாம அருமையா சூப்பராகவே ஸ்கிரீன் பிளே மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட டியூரேஷன் வெறும் 2 hours பார்த்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சது. கதை சிம்பிளாகவும் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு பார்க்க. ஓவரால் அந்த மூவி பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல வாட்ச் பண்றதுக்கான ஒர்த்தான மூவி தான். நீங்க சின்ன வயசுல இருந்து சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா கூட்டு போலாம். டெஃபினட்டா ஒர்த் வாட்சிங்கா இருக்கும். ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னா டெஃபினட்டா வாட்ச் அவுட் பண்ணலாம். ஒரு சூப்பரான மூவி. நீங்க அந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் அவுட் பண்ணிடுறீங்க. டெஃபினட்டா தியேட்டர்ல வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மூவி தான் இந்த மூவி. நீங்க இந்த மூவி பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. டாடா பை பை.